சீமான் செய்கிற இந்த பெரியார் சித்தாந்தங்களை பற்றி பேசுவதனால் யாருக்கு லாபம் கிடைக்கப் போகுது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான். ஏனென்று சொன்னால் அங்கே ஒரு கல்லூரியில் ஞானசேகர் என்பவன் ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அந்த கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோட்டை போட்டு ஞானசேகரன் எங்களுடைய கட்சி தான், எங்கள் தம்பி தான் அப்படின்னு சபாநாயகர் பேசினார். அப்போ அதையெல்லாம் இன்றைக்கி நாட்டு மக்கள் மறக்கக்கூடிய நிலைமை, வேங்கவயல் பிரச்சனையெல்லாம் மறக்கக்கூடிய நிலைமை. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா சீமான். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் முறைகேடுகளை எல்லாம் அது ஒரு சின்ன கோடு, அதுக்கு பக்கத்தில் பெரிய கோடு, பெரியாருங்கிற ஒரு கோட்டை போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதவி புரிந்திருக்கிறார். நீங்கள் வேணால் பாருங்கள், சீமான் இன்னும் கொஞ்ச நாளில் அந்த பெரியாரை பற்றி பேசுகிறத விட்டுருவார். ஒரு தொகை வாங்கிட்டார், பிஜேபிட்டையும் ஒரு தொகை வாங்கிட்டார், திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் ஒரு தொகை வாங்கிட்டார். சீமானுக்கு பணத்தை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது, பணம் மட்டும்தான். எங்கேயோ சினிமாவில் ஓரமாக இருந்தவர் இன்றைக்கி பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்காருன்னா பண அரசியல் தான். அதிகாரத்துக்கு இவரும் வர முடியாது, இவர் யாரையும் வரவும் விட மாட்டார் அவங்க கட்சியில் உள்ள